கர்நாடகா ஸ்டைல் அக்கி ரொட்டி பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். அதோட கேரட், கேப்சிகம், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதை அதோடு சேர்த்துட்டு உப்பு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கி அந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம் அதையும் அந்த மாவோடு சேர்த்து இது எல்லாத்தையும் இந்த காய்கறிலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போது ஸ்டவ்வில் தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவு பசத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு இலையில் கொஞ்சம் நெய் தடவிண்டு நல்லா மெல்லிசாக போலி மாதிரி தட்டிக்கணும். இப்போ தோசை தவா வச்சு அதில் இந்த தட்டின ரொட்டியை எடுத்து இலையோட அப்படி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டால் இலை தனியாக அப்படி எடுக்க வந்துடும். இப்போ சுற்றி கொஞ்சமாக நெய் விட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனவுடனே எல்லா மாவையும் இதே மாதிரி தட்டிட்டு எடுத்து அதுக்கு சைட் டிஷ் ஒரு கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறேன். இதே மாதிரி இன்னொன்று தட்டி காமிக்கிறேன். இப்போ அக்கி ரொட்டி ரெடி ஆகிடுது. பிரிஞ்சால் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு சின்ன கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி தண்ணியில் போட்டுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் நிலக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு இது 2யும் நல்லா வறுத்துக்கணும். அதோட தனியா அதை எடுத்துன்ட்டு தனியா, கடலைப்பருப்பு, இது காரத்துக்கு தேவையான மிளகாய் வத்தல், பெருங்காயம் இது நல்லா வறுபட்டோன்னே அதோட 1/2 மூடி தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் ஆறினோடனே மிக்சியில் சேர்த்து கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும். அந்த பொடிக்கு தேவையான உப்பை அதில் சேர்த்துக்கணும். இப்போ அது இந்த கத்திரிக்காயில் அதை எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயை அதோடு சேர்த்து லிட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அதை வேக வச்சுக்கணும். அதை கொஞ்சம் அரை வேக்காடு வெந்த உடனே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதை அதோடு சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, வெல்லம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அந்த மீதி இருக்கிற பொடியும் அதோடு சேர்த்து 5 நிமிஷம் மூடி வச்சு எண்ணெய் பிரிகிற வரையும் கொதிக்க விட்டு மேலே கொத்தமல்லி தூவி